இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல். ஸோ அந்த ஐபிஎல்னாலே அந்த ஒரு 2 மாதம் வந்து இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கும் சரி, உலக நாடு இருக்கிற மக்களுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா தான். அதிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படி விளையாடுறதுனாலே இந்த டீமுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை டீமுக்குமே அது ஒரு அது நமக்கு பெரிய காம்படிட்டரே வந்து இந்த சிஎஸ்கே தான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா பிளேயர்ஸுமே நினைக்கக்கூடியவங்க, எல்லா பிளேயர்ஸுமே தோனி கூட விளையாடுறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறவங்க. அப்படி நடந்த ஒரு ஐபிஎல் மேட்ச் நேற்று ஈவினிங் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியமில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸும் ஹைதராபாத் அணியும் 2 மோதின. ஸோ பல்லாயிரக்கணக்கான வந்து ரசிகர்கள் ஒரே விசில் கைத்தட்டு பறக்குது, சென்னை ஸ்டேடியமே பறக்குது. அப்படியே ஒரு பக்கம் திருப்பணம்னா வர்ணனையாளர் வந்துட்டு இங்கே ஒரு தலை இல்லை 2 தலை இப்போ சென்னை ஸ்டேடியத்தில் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனேயே எல்லா கேமராவும் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டேடியம் பூரா திரும்புது. பார்த்தா ஒரு கேலரியில் நம்ம தலை அஜித் வந்து ஃபேமிலியோடு வந்து உட்காந்துருக்காங்க. ஃபுல் கேமரா ஃபோக்கஸ் ஸோ அஜித் மேலே. அப்போ தான் தெரியுது அஜித் வந்திருக்காருன்னு. உடனே கூட்டி இருக்கிறவங்க அத்தனை ஃபேன்ஸு சிஎஸ்கே ஃபேனும் வந்து அதில் அஜித் ஃபேனும் நிறைய பேர் வந்திருக்காங்க போல் இருக்கு. அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுள் திரும்பி கத்தி தலைன்னு கத்தி ஒரே ஆர்ப்பாட்டம், அட்டகாசம், கைத்தட்டல் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. தலை தோனியை அவருடைய கேலரியிலேருந்து அஜித்தை பார்க்குற மாதிரி அங்கே ஒரு வியூவில் வேறு காமிச்சாங்க. ஸோ இப்படி நம்ம அஜித்துடைய ஃபேன்ஸ் வந்து நேற்று சேப்பாக்கம் ஸ்டேடியத்துலேயும் நிறைய பேர் இருந்த நம்மளுடைய வர்ணனையில் சொல்லி பார்க்க முடிஞ்சுது, அந்த கைத்தட்டலில் பார்க்க முடிஞ்சுது, அவர்களை கத்தின இந்த கர்வத்தில் பார்க்க முடிஞ்சுது. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர் ஒரு கேலரியில் இருக்கார். அஜித் வந்திருக்கார் அப்படின்னு அதை தெரிஞ்ச உடனே அவர் அந்த கேலரியிலேருந்து வேகமாக அஜித்துடைய அந்த கேலரிக்கு வந்து பக்கத்தில் சீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணி பேசினாங்க. இங்கே அஜித்துடைய அவருடைய மனைவி நம்ம ஷாலினி மேடம் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. சுமார் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக வந்து அஜித் வந்து நம்ம சிவகார்த்திகேயனோட நிறைய அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போயிருக்கு. அதற்குள்ளே இருந்த நம்ம நண்பர்களுடைய சொன்ன தகவல் அடிப்படையில் தான் இப்போ நான் நம்மளோட அஜித் ரசிகர்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். அஜித் அவர்கள் வந்து அந்த அமரன் படத்தை பற்றி எஸ்கேட்ட பேசுனதாக ஒரு தகவல் வந்திருக்கு. படம் அவர் பார்க்கல, பட் கேள்விப்பட்டேன் படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு. பட் நம்ம வீட்டில் பார்த்துட்டாங்க, ஷாலினி பார்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கேன் எஸ்கே. நீங்கள் இதே மாதிரியே வந்து இந்த கதையில் கவனம் செலுத்தி நல்லா நீ ஒரு டாப்புக்கு ரேஞ்சு போய் இப்போ டாப்புக்கு போயிட்டேன், பட் இன்னும் நல்லா நீ வரணும் அப்படின்னு சொல்லி அஜித்துடைய அந்த விஷயம் பண்ணியிருக்காரு வந்து எஸ்கேக்கு. இந்த எஸ்கே எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம தலை சர்ப்ரைஸாக வந்து இப்படி பேசி மேட்ச் பார்க்க வந்த இடத்துல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தலையுடைய அந்த பிளஸ்ஸிங்கை வாங்கின எஸ்கே வந்து ஒன்றுமே பேச முடியாமல், பதில் சொல்ல முடியாமல் நானும் குட் பேட் எல்லாம் பார்த்தேன் சார், பக்கா மாஸ் என்டர்டைன்மெண்ட், ஒரு ஸ்டைலு பியூட்டிஃபுல், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவர் பார்த்த விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக பேசி அந்த ஒரு 30 நிமிட அந்த மீட்டிங் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போனதாக ஒரு தகவல் எனக்கு வந்திருக்குது. இதற்கிடையில் வந்து அஜித் சொல்லும்போது கூட இப்போ நீ பண்ணிகிட்ருக்க அந்த மதராசி கூட வந்து முருகதாஸ் ரொம்ப அருமையான ஒரு டைரக்டர், அவருடைய ஃபஸ்ட்டு படத்தில் நான் தான் ஹீரோ அப்படின்ட்டு இருக்கார். அது என்ன பெருமை பாருங்களேன், என்னோடய படத்தில் முருகதாஸ் ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுத்தேன்னு சொல்லாமல் அவருடைய ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நான் ஹீரோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை தலை சொல்கிறாருன்னா அவருடைய பெருந்தன்மையை தான் நம்ம இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. நமக்கு மேட்டர் அதுதான் அவருடைய மனசு. ஏன்னா அஜித்தோட வந்து நான் கிட்டத்தட்ட 2-3 படங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவருடைய அனுபவம், அவருடைய நட்பு, அந்த பாசம் எனக்கு தெரியும். உல்லாசம் படம் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன். சிட்டிசன் படம் ஃபுல்லாகவே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. அதனால் அவர் பத்தினுடைய குணம் என்னங்கிறது, மனசு என்னங்கிறது எனக்கு தெரியும். பழகிட்டார்னா குழந்த மாதிரி அஜித் பேசுகிறதில்ல, கட்டுப்பிடிக்கிறதில்ல, பேசுகிறதில்ல, ஒருத்தரை வந்து தூக்கி நிப்பாட்டி அந்த எனர்ஜி கொடுத்து அந்த மோட்டிவேஷனை க்ரியேட் பண்ணி நல்ல நிலைமை நீ வரணும்னு சொல்கிறதில் வந்து அஜித் விட்ட ஆளே கிடையாதுமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த கேட்டகரி நம்பர் 1. ஸோ அவர் ஈக்குவலாக அஜித்துடைய பார்வை தான் நான் பார்க்குறேன் நிலைமையில். அதை அவருடைய வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் இந்த வெற்றிக்கு காரணமே இந்த நல்ல மனசு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இதை எஸ்கே வந்து எதிர்பார்க்கவே இல்லை இதை. பட் இதுக்கிடையில் எனக்கு ஒரு விஷயம் வந்து பேசுகிறது வந்து தெரியுது. என்னென்னா இப்போது வந்து இப்போ அஜித் வந்ததுக்கான ஒரு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது 25th ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க 2 days பேக். தன்னுடைய மனைவி மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கிறவர், டார்லிங் தான் கூப்பிடுவார் ஷாலினி மேடத்தை. பட் அவருடைய ரசிகர்களும் இப்போ அதை கல்யாண ஆகி ஒய்ஃபோட இருக்கிறவங்களும் அவரை மாதிரியே அந்த அன்பு செலுத்தணுங்கிறது தான் அவருடைய வேண்டுகோள். அதுதான் விடாமுயற்சி அந்த படத்தின் மூலம் ஒரு கருத்தை சொன்னார். கல்யாணம் ஆகாத தலையோட ரசிகர்களும் கல்யாணம் என்ன ஒய்ஃபை லவ் பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபஸ்ட்டு ஒரு சாய்ஸில் அவருடைய சொல்கிற விஷயம். இது தன்னுடைய மனைவி தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். அந்த அனிவர்சரி ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாங்க. இதற்காகவே அப்ராட்லேருந்து நேராக புறப்பட்டு இங்கே சென்னைக்கு வந்துட்டார். இப்போ சென்னையில் தான் இருக்கார். பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ் அஜித் மாதிரி எல்லாம் ஒயிட் ஹேர்லாம் தூக்கி அடிச்சுட்டு பிளாக் ஹேர் ஸ்டைலில் மீசை இல்லாமல் ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு கோட் போட்டு
ஃபாரினர்ஸ் மறுபடியும் வந்து நேற்று நின்றுருக்காரு மேட்ரு தான். ஸோ இப்போ இதுக்கு எதுக்குன்னா இந்த நம்ம அனிவர்சரிக்கு வந்தவர் இப்போ சிஎஸ்கே வந்தாங்க. இப்போ May 1 அவருடைய பர்த்டே. அந்த பர்த்டேயும் வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு போகிறது மாதிரி திரும்பி அப்ராட் போகிறது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. பட் இதுக்கிடையில் வந்து நம்ம தனுஷ் அவர்களை ஒரு லைன் கேட்டிருக்காரு இல்லைங்களா, அவருக்கு ஒரு மீட்டிங் வந்து ஆஃப்டர் பர்த்டே வந்து கொடுக்குறது மாதிரி இருக்கார். தனுஷ் இப்போ இட்லி கடையை டோட்டலாக ஷெட்யூலில் முடிச்சு பூசணிக்காய் உடைச்சிட்டாங்க. இப்போ தனுஷ் ஃப்ரீயாக இருக்கார். இப்போது அஜித் எப்போ வந்து தனுஷை கூப்பிடுவாருன்னு அவர் வெயிட்டிங்கில் இருக்கார். ஸோ ஆஃப்டர் ஃபஸ்ட்டுக்கு அப்புறமேல் May 1 அப்புறமேல் தனுஷ் அழைப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். வந்ததுனால அந்த கதையை ஃபுல்லாக கேட்குறாரு. பட் கேட்டுட்டு ஓகேன்னா தனுஷ் பண்ணுறதுக்கு கிட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கிடையில் ஆதிக் ரவிச்சந்திரனும் ஒரு கதையை ரெடி பண்ணிட்டாங்க, அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டணி அமையிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குன்னா, சிவகார்த்திகேயனும் இந்த தனுஷ் படத்தில் சேர்ந்து அஜித்தோட பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸஸும் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்குள்ளே ஒரு சின்ன தகவல் எனக்கு வந்திருக்கு. ஸோ கோட்டில் பண்ணது மாதிரி தனுஷோடைய அந்த ஸ்கிரிப்டில் அஜித்தோட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அஜித்தோட மிகப்பெரிய ஃபேன் எஸ்கே. விஜய் டிவியில் இது ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போதெல்லாம் அஜித்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் தான். பட் இது ஒரு கேரக்டர் கண்டிப்பாக தனுஷ் கொடுத்தால் அஜித் ஓகேனா சிவகார்த்திகேயன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு தகவலும் சொல்லப்படுது. சில பேர் நினைக்கலாம் தனுஷ்க்கும் எஸ்கேக்கும் அதை சின்ன பிரச்சனை மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அரசியலில் சாதாரண மாதிரி சினிமாலையும் சாதாரண விஷயந்தான். இதை நேற்று பேசணும், நீங்கள் நேருக்கு நேர் பார்த்தாங்கன்னா கட்டி பிடிச்சிக்குவாங்க, அண்ணன் தம்பிம்பாங்க, எல்லாமே யூஸ்வலாக போயிடும். பழைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது எல்லாமே வந்து தூசி மாதிரி காற்றுல பறந்து போயிடும். இதுதான் சினிமாங்கிறது அதை. பட் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும்னா எஸ்கே அவர்கள் வந்து நம்ம அருண் விஜயை சில விஷயங்கள் ஒரு படத்தில் மிஸ்டர் லோக்கல்னு நினைக்கிறேன், அதில் வந்து அருண் விஜயை அதை ஜஸ்ட் ஒரு அட்டாக் பண்ணுறது மாதிரி ஒரு சீன் போகும். அதுக்கு எஸ்கேயும் பேசுகிறது மாதிரியான ஒரு விஷுவல் ஒன்று வரும். பட் இது அருண் விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பட் அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரித்த பாலா இயக்கத்தில் வணங்கான் படத்தில் அருண் விஜய் பண்ணார். அதுக்கு ப்ரொமோஷனுக்கு பண்ண போகும்போது எஸ்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்டேஜிலே ஏறி நிறையா விஷயங்கள் பேசினார். அது வரைக்கும் அருண் விஜயும் எஸ்கேயும் வந்து மீட் பண்ணாத வரைக்குமே முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருந்தாங்க, ஃபேன்ஸுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜில் பார்த்த உடனே அண்ணன் தம்பி மாதிரி கட்டி பிடிச்சி பேசி அருண் விஜயை பாராட்டி இது இந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காரு அருண் விஜய். பட் 6 பேக் அவர் வச்சதை நிறையாவது பார்த்துட்டு நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு எஸ்கே சொல்லி பேசி அவரை பண்ணும்போது அருண் விஜய் எதிர்பார்க்கல. எஸ்கே அவரும் ரொம்ப ஷேன் கொடுத்து ரொம்ப அவர் அதாவது கண் கலங்காத குறை அருண் விஜய் வந்து மாறினார். இது எதற்காக சொல்ல வரேன்னா, ஸோ சினிமாவில் எது வேணாலும் நடக்கும். நேற்று ஒரு விஷயம் நடக்கும், இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கும், நாளைக்கு எல்லாமே சரியாயிடும். அதுதான் போட்டிகள் எல்லாத்துக்குமே இருக்கும், பொறாமைகள் யார்ட்டுமே கிடையாது. இவர் ஹிட்டு கொடுத்தாரா நம்ம ஒரு ஹிட்டு கொடுக்கணும், நம்ம ஒரு ஹிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். அது நல்ல ஹெல்த்தியான விஷயம் தான். அந்த போட்டிங்கிறது கண்டிப்பாக எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியும் எல்லாருனாலையுமேங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இப்படி அந்த சந்திப்பு வந்து எஸ்கேக்கும் அஜித்துக்கும் உள்ள அந்த சந்திப்பு வந்து ரொம்ப அழகாக ஒரு 1/2 மணி 3/4 மணி நேரத்துக்கு மேலே போச்சு. ஸோ இவ்வளோ நிகழ்ச்சிக்கு பிறகு அஜித் வந்து நேற்று சேப்பாக ஸ்டுடியோவில் ரசிகர்களை உட்காந்து அந்த கிரிக்கெட் மேட்சை ரசித்தது வந்து உண்மையிலே பார்க்கறது நமக்கு சந்தோஷமாக இருந்தது. அவருடைய ரசிகர்களுக்கு நம்ம தலை தரிசனம் கிடைச்சதே அப்படின்னு அவங்களும் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்தை. இதோட வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆன குட் பேட் அகிலி படம் இன்னையோட வந்து கிட்டத்தட்ட 16 நாட்களை கடந்து 3வது வாரமாக வெற்றிகரமாக போகுது தமிழ்நாடு பூராமே. கிட்டத்தட்ட இதனுடைய கலெக்ஷன் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் 173 கோடி ரூபா கலெக்ஷன் ஆகிருக்கிறதா ஒரு தகவல் வருது. இது அஜித்துடைய அந்த கரியரில் வந்து த பெஸ்ட் கலெக்ஷன் இது. டோட்டலாக ஓவரால் இந்தியாவை பூரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டு வேர்ல்டு வைடு பார்த்தோம்னா இது வரைக்கும் 250 கோடியில் தாண்டி இருக்கிறதா ஒரு தகவல் வருது. உண்மையிலே மிகப்பெரிய கலெக்ஷனு. இதோட இன்னொரு வந்து அடிஷ்னலாக சேர்த்திங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸும் ஓடிடி ரைட்ஸும் சேர்த்திங்கன்னா அது ஒரு மினிமம் வந்து 150 கோடிக்கு மேலே பேசப்பட்டதாக ஒரு தகவல் வருது. இந்த குட் பேட் அகிலி 400 கோடிக்கும் மேலே வசூல் சாதனை பண்ணியிருக்கிறதா தான் எனக்கு வந்து நம்பமாக ஒரு தகவல் வருது. இது வந்து மிகப்பெரிய வந்து அச்சீவ்மெண்ட். இது ரசிகர்களுக்கு ஒரு சிறப்பான செய்தியாக நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.